பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 121. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் கூப்பிடுகிற என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். நாம் ஜெபிக்கிற நம்முடைய ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுப்பார். அதனால சோர்வான நிலையில கண்ணீரின் பாதையில இருக்கும்போது சில நேரத்துல நம்மளால ஜெபிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலையும் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். யோனாவை பார்க்கும் பொழுது மீனினுடைய வயிற்றில் இருந்த பொழுது அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நிலையில இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேண்டுதலுக்கும் இக்கட்டான நிலைக்கும் தேவன் பதில் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற பல சூழ்நிலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவர் பதில் கொடுப்பார். உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.